பகிர்ந்து கொள்ள எபின் பிரதர் அல்லது ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. ஐந்தாவது வார்த்தை பாருங்க. நல்ல கரங்களை தட்டி எபின் பிரதர் அழைப்போமா? ஸ்தோத்திரம். அஞ்சாவது வார்த்தை ப்ரே பண்ணிடுவோம். கண்மடுவோம். கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீங்க எங்களுக்கு என்ன பேசணும்னு கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்க பேசினப்பா. அது உங்களோட வார்த்தை. நீங்க பேசுங்க. எங்களுக்கு வந்துக்க ஒவ்வொருவரையும் ஒருவனப்படுத்துங்க. உங்க வார்த்தையை தெரிந்து கொள்ள கற்றுக்கிறவு செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஐந்தாவது வார்த்தை யோவான் 19:8 சாரி 8:8. தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில காரியம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கவனிங்க. அதன் பின்பு 28வது வசனம், எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே இருந்தது, வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டினார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்தார். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டே வரும். இதுக்கு முன்னாடி இது மட்டும் இல்ல, இயேசு பூமிக்கு வந்ததுல இருந்து திருப்பி பரலோகம் போற வரைக்கும் ஒவ்வொன்றும் பிளான்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டே வரும். பரலோகம் என்ன சொல்லுச்சோ அதை மட்டும் தான் இயேசு செய்வார். ஏன்னா அதுதான் திட்டம். அது அப்படியே நிறைவேறணும். அதனாலதான் வர ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள்ல இருக்கும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது, தீர்க்கதரிசிகள் சொன்ன மாதிரி நிறைவேறது இப்படி நடந்துச்சு, இப்படி சொல்லிட்டே தான் வரும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலயும் வசனம் இருக்கு. தாகமாய் இருக்கிறேன் அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? வேத வாக்கியம் நிறைவேறது. சரி, என்ன நிறைவேறுச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:9. ஆட்டுக்குட்டியாளருடைய மனைவியாகிய மணவாட்டி. கவனிங்க, ஆட்டுக்குட்டியாளருக்கு நம்ம யார்? இயேசுக்கு மனைவியாகிய மணவாட்டி. இது நம்ம இதுதான் காரணம். இதை ஞாபகம், இதை வச்சுக்கோங்க, அப்படியே இதை வச்சுக்கோங்க. நம்ம யார்? இயேசுக்கு மனைவியாகிய மணவாட்டி. இதை வச்சுக்கோங்க. ஏன்னா இது மறுபடியும் வருவோம். ஏன்னா இங்க வசனம் இருக்கு, தாகமாயிருக்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். என்ன வாக்கியம் நிறைவேறணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி, இதுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தை இல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை சொல்லிட்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஆவியை கொடுத்துடணும். அதான் அடுத்த ஸ்டேஜ். அடுத்து முடிய போகுது. எல்லாம் முடிஞ்சுன்னு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த ஒரு வார்த்தைய அவர் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தாகம் வந்திருக்கு. நீங்க பைபிள் கவனிச்சுன்னா தெரியும். தாகத்துக்கு தாகம் கேட்பாரு. அவர் வனாந்திரத்துல இருக்கும்போது தாகம் வரும், பசி வரும். ஆனா இது எல்லாத்தையும் முடிஞ்சு, ஆனா இங்க ஒரு இடத்துல தாகமாயிருக்கிற வார்த்தை சொல்லியே ஆகணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆவியை ஒப்பு கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த இடத்துல கடைசி எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன்னு சொல்லுவாரு. என்ன முடியும்? என்ன நிறைவேற வார்த்தை? சங்கீதம் 69:21.
ஜீவனுள்ள வார்த்தை. ஸோ அப்படி இருக்கும்போது தாவீது சொல்லியிருக்க வார்த்தைக்கும் இயேசு சொன்ன வார்த்தைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. என்னாகமம் என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்படியே 20-21 படிங்க. சமயோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக. இந்த 22 அப்படிதான் இருக்கும். சாபகரமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவுது என்ற சாப வார்த்தையினாலே ஸ்திரீயை ஆணையிட்டு சொல்வானாக இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ இங்க வசனம் இருக்கும். அப்படியே 13 வசனம் படிக்கிறதுல ஒருவனுடைய சமயோகமாய் சயனித்திருந்த விஷயம் 12 படிச்சு படிக்கல. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி. போதும் சிஸ்டர். ஒரு மனைவி யாருக்கு? பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி. இப்போ நம்ம யாரு? கிறிஸ்துவுக்கு யாரு? நம்ம மனைவியாகிய மணவாட்டி. அப்போ நம்ம கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமா இருக்கணும். ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு எப்படி இருக்கணுமோ, ஒரு மனைவி புருஷனுக்கு எப்படி இருக்கணும் நம்ம உலக பிரகாரமாவே நம்ம சொல்றோமோ, அதை காட்டிலும் இன்னும் அதிகமா நம்ம கர்த்தர் கூட எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமா இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு, அந்நிய ஜனங்களோட, அந்நிய பெண்களோட, அந்நிய அவங்களோட பழக்க வழக்கங்களை எதையுமே நீங்க என்ன செய்யாதீங்க, சேராதீங்க, கற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க? நம்மள மனமொழிக்கு போக பண்ணுவாங்க, அவங்களோட பழக்கத்துல கொண்டு போயிடுவாங்க. அப்ப அவங்க சொல்லுது, நம்ம அந்த இந்த சாபம் எதனால வருது? கர்த்தருக்கும் நமக்கும், நம்ம மனவாட்டியாகிய நமக்கு ஏன் இந்த சாபம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, அதுக்கப்புறம் வர எல்லா காரியங்களிலும் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய ஜனங்களோட கலந்து அவங்களோட எல்லா பழக்கத்திலையும் எல்லா காரியங்களையும் அவங்க ஈடுபட்டு என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வசனம் சொல்லும், ஆபிரகாம் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், யாரு? ஆதாம் என்ன செஞ்சானா? கர்த்தருக்கோட உடன்படிக்கையில் அவன் என்ன செஞ்சானா? துரோகம் பண்ணான்னு வசனம் இருக்கும். அவன் ஏதோ கர்த்தருடைய வார்த்தை கேட்காம போனான் இல்ல. ஏவாள் தான் ஆக்சுவலா என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியா போவாங்க. ஆனா வசனம் என்ன இருக்குன்னா, ஆதாம் என்ன செஞ்சா? உடன்படிக்கையோட துரோகம் பண்ணினான்னு சொல்லி வசனம் இருக்கும். ஏன்னா கர்த்தர் அந்த நம்ம மேல வச்சிருக்க அன்பு கிருபைக்கும் நம்ம, ஏன்னா நம்ம இன்னும் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி அவர் நமக்கு எல்லா கிருபையும் கொடுக்கிறார். நம்ம அவரை தெரிஞ்சுக்கும் போது, அவரோட வார்த்தை கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்படும் போது அவருக்கு நம்ம மேல அவ்வளோ அன்பு வைக்கிறார், அவ்வளோ நம்புறார். அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு அந்த அன்புக்கு நம்ம செய்யற எல்லாமே, ஏன்னா அவர் நம்ம என்ன நிலையில இருக்கோம் நமக்கு தெரியும். அதுல இருந்து நம்மளை கர்த்தர் மாத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது, நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு அவரை எடுத்துக்கொள்ளும் போது, நம்ம அந்த பாவம் செய்யும் போது அவருக்கு கீழ்ப்படியாம போறதில்ல. அதுக்கு பேர் என்னது? துரோகம். ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளோ முக்கியம். அதனாலதான் அந்த சாபம் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன சாபம் வருது? அந்த ஜலம் சாதாரணமா இது கீழ்ப்படியாம அந்த பாவத்தை செய்யும் போது அவங்களுக்கு கர்த்தர் நியாய பிரமாணத்துல நியமிச்ச சாபம் அவங்க வயிறு அந்த தண்ணியை, கசப்பான தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆகுது? வயிறு வீங்கி இடுப்பு சூம்பி அந்த ஜனங்களுக்குள்ள அவங்க சாபகரமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது என்ன தெரியும்? இவங்க புருஷனுக்கு விரோதமா என்ன செஞ்சவங்க? துரோகம் பண்ணினவங்கன்னு தெரியும். அப்படி ஒரு சாபத்துல இருந்து கர்த்தருக்கு விரோதமான நம்ம செஞ்சு நம்மளை கர்த்தர் தண்டிக்காம இப்ப நம்ம அந்த சாபத்தை எல்லாம் அந்த சிலுவையில நீக்கி நம்மளை எப்படி வச்சிருக்காரு? சந்தோஷமா வச்சிருக்காரு. ஆக்சுவலா நம்மளை தண்டிச்சு அந்த சாபத்தில் இருக்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கிறான், கீழ்ப்படியாம இருக்கிறவன் தெரியத்தக்கதாக தண்டனை
பேசுகிறது இல்லையா? யோவான் 19:10 நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இராது. பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் ஒண்ணும் பண்ண முடியாது. பரலோகத்தோட திட்டம் கர்த்தர் நமக்காக நம்ம என்ன செய்யணும்? எல்லா காரியங்களும் செய்யணும். கர்த்தர் நமக்கு வச்சிருக்க சாபம் பாவம் எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கணும். இந்த உலகத்திலிருந்து நம்மளை ரட்சித்து மீண்டுமா பரலோகம் அவரோடு கூட்டிட்டு போகணும். அதனாலதான் சொல்றாரு, தாகமாய் இருக்கிறேன். கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்க எல்லா சாபத்தையும் நீக்கி என்ன செஞ்சாரு? நமக்கு வர ஜனங்களுக்குள்ளே நம்ம சாபகரமா தெரியாதபடிக்கு நம்மளுடைய வேதனைகள் வலிகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்ம சாபத்திலிருந்து நீக்கி நம்மை கர்த்தர் பாதுகாத்தார். அந்த காரியத்தை நம்ம எப்படி இருக்கணும்? துரோகம் பண்ணாம நம்ம புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்டியாய் நம்ம எப்பவும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு உண்மை முத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவரை விட்டு விலகாத